வருகிற விலையலைய நாடும் செழிக்கலைய நல்ல மழை பொழியலைய 12 வருட காலம் வார பஞ்சம் வந்திடுத ஆளாக்கு உருண்ட பஞ்சம் ஆலங்களை தோற்ற பஞ்சம் மறக்க நல்ல உருண்ட பஞ்சம் மறக்க நல்ல உருண்ட பஞ்சம் மறக்க உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம் மன்னர்களை இழந்த பஞ்சம் பாதாளத்தில் மன்னர்களை இழந்த பஞ்சம் மறக்க நல்ல உருண்ட பஞ்சம் மன்னர்களை இழந்த பஞ்சம் அமளி அம்மா மன்னர்களை இழந்த பஞ்சம் அந்த அரக்கனுட நாட்டுக்குள்ள தங்க விளையும் பூமிய தவட்டுக்கு இழந்த பஞ்சம் பொண்ணு விளையும் பூமிய புரட்சிக்கு உடைத்த பஞ்சம் தங்கதற்கு நிழலும் இல்லை தாமரிக்க இடமும் இல்லை கொண்டதற்கு நிழலும் இல்லை கொண்டதற்கு நிழலும் இல்லை அங்க ஒதுங்கதற்கு வீடு இல்லை குளமுவத்தி அரஞ்சுன ஊத்துவத்தி பாதாள உலகத்தில 12 வருஷம் பஞ்சம்னா என்னைவாங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க கரும்ப கரடு இல்ல குடிக்க தண்ணி இல்ல கிடையாது ஆறும் குளமும் வத்தி அரிஞ்சுன ஊத்து வத்தி போச்சு தங்க விளைந்த பூமிய தவிட்டு கலந்துட்டாங்க பொண்ணு விளைந்த பூமிய பரிசைக்கு ஒப்படைத்தாங்க சேத்த வளமும் போச்சு பொண்டாட்டி கழுத்துல இருந்த சிறகுதாளி ரெண்டும் போச்சு உழுத நிலமும் போச்சு ஒன்றிருந்த வீடும் எல்லாம் அழைக்க பிழைக்க எல்லாம் வித்து சாப்பிட்டாங்க பஞ்சம் இல்ல அதனால எல்லாத்தையும் இழந்துட்டாங்க பொண்ணு இழந்தாங்க பொருள் இழந்தாங்க மண் இழந்தாங்க மனவாட்டி இழந்தாங்க மக்களை பெத்த புள்ளைய கூட பெத்த புள்ளைய வித்து தின்ன பஞ்சம் வித்து சாப்பிட்டாங்க ஒன்னு ரெண்டு இருந்துச்சுன்னா ஆமா 4-5 வச்சிருப்பா புள்ளைய வளர்க்க முடியாம புள்ள இல்லாத ஒண்டி யாரா பெரியவள இந்த புள்ளைய வச்சுக்கோ இந்த புள்ள எனக்கு 3 இருக்கு நீ 2 வச்சுக்கோ போதும் இதே நான் வளர்க்க முடியாம கருமாயப்படுதேன் பஞ்சமா இருக்கு நாட்டுல அப்படின்னு பெத்த பிள்ளைய வித்து தின்ன பஞ்சம் இப்படி பஞ்சம் வந்ததுல இந்த அரக்கனுக்கு தெரியுமா தெரியாது சல்லாடு மாளிகையிலே உல்லாசமா இருக்க அரக்கனுக்கு என்ன தெரியும் தெரியவே தெரியாது அவன் வெந்தத துன்பம் விதி முடிஞ்சா சாவும்னு இருக்கும் அப்படிலாம் இருக்கிறான்
நாட்டுக்குள்ள நடக்கிறது எப்படியா தெரியும்? தெரியும்ல. நாலு இடத்துக்கு போகணும், நாட்டு நடப்பு என்னன்னு தெரியணும். தெரியணும். ஊருக்குள்ள போனா தானே ஊர் விவரம் நமக்கு தெரியும். அவன் தான் போகவே மாட்டானே. நம்மளை பத்தி என்ன சொல்லுதா, நம்ம அரசு எப்படி இருக்கு வெளியே போனா தானே நாட்டு நடப்பு தெரியும். தெரியும் அவனுக்கு. ஒரு டீ கடையில போய் ஒரு பேப்பராவது படிச்சிருப்பானா? கிடையாது. அதனால நாட்டில் நடக்கும் நன்மையும் தெரியாது, தீமையும் தெரியாது. ஒரு நாள் தினத்தில் அஜுர மண்ண வல்லே அரக்க உள்ளத்தில எண்ணுவானா. நம்ம பொறுப்புக்கு வந்து 10-16 வருஷம் ஆச்ச. நம்ம நாட்டுல 55 அரசர்கள் வரி ஒழுங்கா கொடுக்காங்களா? கொடுக்காங்களா கொடுக்கலையா? வட்டி எவ்வளவு, வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு பார்க்கணும்ல. ஒரு நாட்டாள மன்னனுக்கு வரவு செலவு தெரியணும். நம்ம தமிழ்நாடு அரசாங்கமே நாட்டுல எப்படி பட்ஜெட் தாக்கல் பண்ணது பத்தியெல்லாம் என்ன வரியெல்லாம் போடுறாங்க. அதனால நாட்டுல நமக்கு எவ்வளவு இருப்பு இருக்குன்னு இன்னைக்கு தெரியணும். அஜுர மன்ன வல்ல மந்திரியாலை பாடா வாருமைய மந்திரிய மன்ன வல்லரக்க வார்த்தைகளே கருவேலைய திறக்கணுமே தனக்கு பார்க்கணுமே. அடை மந்திரி ஏ சேனா சைனியங்களா எழுதா கணக்கு அழுதாலும் தீராது. நம்ம நாட்டில வரவு என்ன, செலவு என்ன, இருப்பு என்ன இருக்கு. கருவளைய திரடா திறந்து நம்ம கணக்கு வழக்குகளை இன்னைக்கு கட்டாயம் பார்க்கணுண்டா. வல்லரக்கன் சொன்ன போது மந்திரியும் தலையாரியும் கருவளையதரப்பா கமிஜப்பணம் காளி இருஜால திறப்பா திறப்பா. அங்க இருஜபணம் காளியாச்சு காளியாச்சு சொல்லுவானா எம் மந்திரிய தலையாரியா ஜைனியவே நமக்கு கருவறையும் காலியாச்சா கமஜபரம் வரவே இல்ல இருஜாலும் காலியாச்சா நம்ம நாட்டுல 12 வருஷம் பாரமழை பொழியல பஞ்சம்னா பஞ்சம் பார பஞ்சம் வந்துடுது. காலமழை பொழியல காடுகரை விளையல நாட்டுல நல்ல மழை இல்ல, நாடு செழிக்கல 12 வருஷம் பஞ்சம் பார பஞ்சம் 12 வருஷத்துல
ஏ வல்லரக்கா, ஏ அரக்கா, நமக்கு வரியும் கொடுக்கல, கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல, கொடுக்கல, கமிஷமும் கொடுக்கல. கொடுக்கல. என்னது என்னது என்னது? எனக்கு வரி கொடுக்கலையோ? இந்த வல்லரக்கனுக்கு யாரும் வரி கொடுக்கலையோ, வட்டி கொடுக்கலையோ? ஏன் கொடுக்கல? ஏ வல்லரக்கா, நீ செல்லாடும் அழகில உல்லாசமா இருந்ததா உனக்கு தெரியும்? நாட்டு வெளிவிவரம் உனக்கு தெரியுமா? நாட்டுல 12 வருஷம் பஞ்சம். பஞ்சம் வந்த நாளையில நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப பரதாபப்பட்டு நிக்காங்க. நீ போனியா வெளியே போய் மக்களுடைய வாட்டத்தை பாத்தியா? நீ வருத்தத்தை பாத்தியா? நீ வாட்ட வருத்தம் கட்ட வல்லரக்க வந்த விருத்தில இலைய போட்டு சாப்பாட்டுல தானே இருக்க. சாப்பாட்டுறாம அப்படித்தான் இருப்பான். அதனால நமக்கு வரியும் இல்ல வட்டியும் இல்ல. இல்ல இல்லை. அப்பதான் அரக்கனுக்கு ஐயா அவ்வதலி கண்கள் ரெண்டும் செவ்வதலி கங்கே வந்து கோபம் கொண்டு வல்லரக்கன் சொல்லுவாரா, மந்திரியே தலையாரியா மற்ற உள்ள சைனியமே அரக்கனோட வார்த்தைகள் 55 தேசத்திலோ நீங்க போய் அவதி பணம் பிரிக்கணுமே பிரிக்க சொல்லுதான், பிரிச்சுட்டு வர சொல்லுதான். இப்ப நாடு நிலவரம் இருக்கும் போது இப்படி உள்ள நாட்டுல நம்ம யார்கிட்ட போய் வரி கேட்க? ஒருதம் கொடுப்பானா? நாடு பஞ்சம் இல்ல, பஞ்சம் இல்ல. பஞ்சத்துல பகுதி பணம் கேட்டா எந்த ராஜாவும் நம்மள மதிப்பானா? மதிக்கவே மாட்டார். வரி கேட்டா வரி கொடுப்பானா? கொடுக்க மாட்டார். இருஜா கேட்டா இருஜா கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டார். நாளோ பஞ்சம், பஞ்சம் பஞ்சம். இந்த வல்லரக்க நம்மள வரிலா பிரிக்க வாங்கிட்டு வர சொல்லுதான், வாங்கிட்டு வர சொல்லுதான் பாவி. ஏ பாவி என்ன சொல்லுதான்? என்ன இத்தனை வருஷம் வரி கொடுக்காதவங்களுக்கு எல்லாம் வட்டிய போடு, வட்டிய போடு. ஆமா, கந்து வெட்டி போடு, மீட்டர் வெட்டி போடு, மீட்டர் வெட்டி போடு. அன்னைக்கே வட்டிக்கு கேட்கான், அன்னைக்கே கேட்டிருக்கான் அரக்க. வரி வட்டி கேட்கான நாட்டுல நல்ல மழையிலேயே எப்படி கேட்க? இவன் ஒரு நாள நம்ம எல்லாரும் இல்ல உயிர் போவோம். எல்லா நாட்டுக்காரனும் கோவப்பட்டாமன்னு என்ன பதில் சொல்ல? அது மீட்டர் வெட்டி கந்து வெட்டில கேட்கா. பதில் சொல்ல ஒண்ணுமில்லைய. வாயனாம திறந்த வந்து சேரும் உண்மைகளை சொன்னோம் அரக்க உள்ளாக்க மந்திரியும் தலையாரியும் மற்ற உள்ள ஜெயினியம்மா என் மனமதியில எண்ணுதாரா அரக்கன் சொன்ன பிறகாரும் 55 நாட்டிலதான் 55 நம்ம அவதி பணம் பிரிக்கணுமே. 55 நாட்டிலதான் அவதி பணம் பிரிக்க
மந்திரியும் தலையாரியும் மற்ற உள்ள ஜனியமோ வல்லரக்க முன்னால மறுவார்த்த பேஜாம அரக்கன் சொன்ன பிரகாரம் வாட்டமும் பெருநாளை பெருநாளை எல்லாரும் வாடி வாடி வாரா வாரா ரெண்டு நாடுல 55 தேசத்துக்கும் மந்திரி தலையாரிகள்லாம் ஓடி வரார்கள். ஏமனா வல்லரக்கன் சொல்லுக்கு மறு சொல்லு சொல்லக்கூடாது, மன்னன் சொல்லுக்கு மறு சொல்லு கிடையாது, அரக்கன் சொல்லுக்கு அடுத்த சொல்லு இல்ல கிடையாது. இந்த பாய் பேட்ட உண்மையை சொன்னோம்னா நம்ம உள்நாக்க அறுத்துருவானே. நாட்டுல நடந்ததை சொன்னோம்னா நம்ம நாக்க அறுத்துருவானே, இழுத்து வச்சு அறுத்துருவோம்ங்க, ரெண்டா அறுத்துருவோம். அதனால வல்லரக்க மந்திரிகள் நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு இந்த வம்பு, நமக்கு எதுக்கு பொல்லாப்பு, பொல்லாப்பு கட்டக்கூடாது. அரக்கன் சொன்ன வேண்டாம் போய் 55 நாட்டுல போய் வரிய கேட்போம், கொடுத்தா அரக்கன் கிட்ட கொண்டாந்து கொடுக்க போறோம். இல்லன்னு சொன்னோம்னா நமக்கு எதுக்கு இந்த வம்பு, நம்ம தலையில கொண்டு வரதுக்காக செய்ய போறோம். வல்லரக்கம் கேட்டிருக்கான், நம்ம கேட்டு பாப்போமே. அதனால மந்திரி தலையாரிகளும் மற்ற 55 சிற்றரசர்களுடைய அரண்மனைக்கு வந்து 55 அரசர்கள் எல்லாம் அரக்க மந்திரிய பாத்துக்கிட்டாங்க. ஏ வந்திருக்கிறது யாரு தெரியுதா? அரக்க ஆளை விட்டுருக்கான். எதுக்கு அனுப்பியிருக்கான்? நம்ம நாட்டில என்ன கஷ்டம், எவ்வளவு கருமாயப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம துன்பத்தை மாத்தாத இந்த அரக்க வரியெல்லாம் கேட்டு விட்டுருக்கான். அதனால வந்தவன் நாட்டுல எல்லாம் நல்லா இருக்கும். அதனால நாட்டுல நம்ம பட்டபாடு தெரியாம இவன் இவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா வரியாட்டு விட்டுருப்பான். ஏ வந்தவன வாழ்னு கேட்க கூடாது, வந்தவன செய்யக்கூடாது. ஏன் வந்த எதுக்கு வந்தனு எடுத்து முகம் பார்க்க கூடாது. ஒரு வீட்டை தேடி வந்தா தானே வாங்க உட்காருங்க, பால் சாப்பிடுங்க, மோர் சாப்பிடுங்க அப்படின்னு உபச்சாரம் பண்ண முடியும். வந்தவன வாழ்னு கேட்கலன்னா என்ன, வந்த வழிய பார்த்து போயிருவாமில்ல. உலகத்திலே சிறந்தது உபச்சாரம். உப்புடன் முகமிலிருந்து உபசரித்தால் உண்மை பேசி, உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். உப்புடன் முகங்கலந்து முப்பழங்களோடு முகங்கெடுக்க இடுவாராயின் கப்பிய பசியிலும் கடும்பசி ஆகுமே. வந்தவங்கள வாங்க இருங்க அப்படின்னு பழைய கஞ்சியை உப்பை போட்டு கரைச்சி 2 வெங்காயத்தையும் கொடுத்து நார்த்தங்காவையும் கொடுத்து ஊறுவாயும் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னா மனசார சந்தோஷத்தோடு கொடுத்து அவன் சாப்பிடுவான். பழைய கஞ்சி குடிச்சாலும் அது அமிர்தமா இருக்குமா. இந்த பைய எதுக்கு இங்க வந்தான்? வேலைக்கு வந்தா வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே. வீட்டுக்கு எதுக்கு வரான்? நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்தான்? நம்ம வீட்டுக்கு வர சொன்னோமா? நம்ம பொங்கி வச்சிருக்கதா ஆளாக்கு இனி தின்னுட்டு போயிருவானோ. பொங்கி இருக்கதே குறையாதான் பொங்கிருக்கோம் அப்படின்னு நினைச்சு இருக்க சோறையும் பாதியா பங்கு வச்சு கொடுத்தாலும் மனசுல வந்து சந்தோஷம் இல்லாம கொடுத்தா, உண்மையான மனசோட கொடுத்தா பழைய சோறை கொடுத்தாலும் அது அமிர்தம். முகங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுறவனுக்கு இருக்க பசியில இருந்து கூடுதல் பசி ஆயிருமா.
ஆமாங்க. அதெல்லாம் இந்த அரக்கனுடைய மந்திரிகள் 55 அரசர்கிட்ட போய் வரிப்பணம் கேட்டு நிக்க 55 சிற்றரசர்கள் எல்லாம் என்றும் கேட்க வந்தேனுங்க ஏனே என்றும் கேட்கலைய மந்திரிய அரண்மனைக்குள் அழைக்கலைய அரண்மனை வாசலில அரக்கனுடன் மந்திரிகள் நம்ம மன கவலையா நிக்காங்க எவன மதியாத தலைவாசல் மிதிக்க கூடாது கூப்பிட்டா தான் ஏமனு போகணும் மதியாத தலைவாசல் அங்க என்ன சோழி அலையா வீட்டுக்கு நுழையா சம்பந்தின்னு ஒரு பழமொழி உண்டு காமம் தனக்கு தெரிஞ்சவன் வந்துடணுமா ஆமா 3 நாள் தான் இருந்து மருந்தும் 3 நாள் தான் அதனால இந்த மந்திரி தலையாரிகள் எல்லாம் வாசல்லை மௌனமாக நிக்க இவங்களா வாசல் நிக்கிட்ட ஐயா 55 அரசர்களா நாங்க வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதா யாரப்பா வந்திருக்கிய நாங்கதான் வல்லரக்க மந்திரியா வந்த விதத்துல யா வந்தியனா கேட்கணும் உட்காருங்க நீ யாராவது உபச்சாரம் பண்ண வேண்டிய அந்த விதத்துல எங்க வல்லரக்க உங்களுக்கும் வல்லரக்க ஆமா இந்த 55 தேசத்துக்கும் ஏகாதிபதி சக்கரவர்த்தி அசுரம் என்ன வல்லரக்க நம்ம நாட்டெல்லாம் ஆளுதாரே ஏகாதிபதி நாட்டு மன்னன் அவருக்கு ஒரு 12 வருஷமா வரி பாக்கி இருக்கு வரிய கேட்டு வந்தோம் வட்டியா கமிஷமா நாடு இருக்க சீர்வளமையை பாத்தியாடா வரையில பாத்தியலாப்பா நிலம் எப்படி இருக்குன்னு கீரி இருந்தா பாம்பு இருக்காதுல்ல கவாலமா வெடிச்சிருக்கு அதனால எங்க நாட்டுல 12 வருட காலமாக பாரமல பொழிய பஞ்சமாக பார பஞ்சம் பாலமல பொழியாம கடிய பஞ்சம் பொழியாம கடிய பஞ்சம் வந்திருக்கே ஐயாவே மந்திரிய 6 வருட காலம் எங்க நாடு எல்லாம் பஞ்சமாச்ச அசுரம் பண்ண வல்லரக்க எங்களுக்கு பஞ்சப்படி கொடுக்கலைய